வெல்கம் டு ராஜி முரளி விலாக்ஸ் சேனல். நம்ம இந்த பதிவில் பார்க்க போகிறோம் சக்தி வழிபாடு. அதில் அடுத்த தலைப்பு மகா காளி. ஏற்கனவே பகுதி 1 பார்த்துருக்கோம். இப்போ பதிவு 5வது பதிவில் போடுறேன். மீதி பாதி பகுதி சொல்கிறேன். மகா காளி நம்ம பிளேலிஸ்ட்டில் பார்க்காதவங்க முதலேருந்து பாருங்கள், புரியும். மற்ற பதிவுகளையும் பாருங்கள். சுறுசுறுப்பானவள் இவள், சிறிது கூட தாமதம் பிடிக்காத தேவி. போர், கிளர்ச்சி, பூகம்பம், எரிமலை, சூறாவளி, வெள்ளம், தொற்று நோய் போன்றவை காளியின் திருவிளையாடல்களே. இந்த ஆயர்பாடி கண்ணனின் தங்கையான மகா மாயாவான காளிக்கு காமம் எனும் வெள்ளாட்டினையும், குரோதம் எனும் எருமை மாட்டையும், மதம் என்னும் நரனையும், மோகம் எனும் செம்மறியாட்டையும், லோபம் எனும் பூனையையும், ஆச்சரியம் எனும் நம் சிந்தையிலே தோன்றும் ஒட்டகத்தையும் பலியாக தந்தால் அவள் அருள் பெறலாம். தேஜோமயமானவள். மகாகாலர், பிரம்மா, விஷ்ணு, யமன், வருணன், கணேசர், இந்திரன், சூரியன், சுக்கிரன், பிரகஸ்பதி போன்ற தேவர்களாலும், துர்வாசர், கச்சேபர், தத்தைத்ராயர், பிருகு போன்ற ரிஷிகளாலும், அனுமன், பலி போன்ற சிரஞ்சீவிகளாலும், ராமன், பரதன், பரசுராமன் போன்ற அவதார மூர்த்தங்களாலும், ராவணன், கார்த்த வீர்யார்ஜுனன் போன்ற மாமன்னர்களாலும் ஆராதிக்கப்பட்டவள் இந்த தேவி. ராமகிருஷ்ண பரமஹம்சருடன் நேரில் பேசிய தேவி இவள். ஆட்டிடையனை உலகம் போற்றும் காளிதாசனாக மாற்றிய தேவி. மது, கைடபர் எனும் 2 அரக்கர்களை அழிக்க இவளே திருமாலுக்கு உதவினாள் என்று தேவி பாகவதமும் மார்க்கண்டேய புராணத்தில் உள்ள சப்தசதியும் கூறுகின்றன. இந்த சப்தசதியில் உள்ள மகா காளி தியானம், கருநிறம், 10 தலைகள், ஒவ்வொரு தலையிலும் 3 கண்கள், 10 சரண கமலங்கள் கொண்டவளாக விவரிக்கிறது. அது 10 திக்கிலும் உள்ளவர்களை தன் 30 கண்களால் அன்புடன் நோக்கி அவரவர் விரும்பும் வரங்களை வாரி வாரி வழங்குவேன் என்று கூறுவது போல் உள்ளது. சித்கனக சந்திரிகை எனும் நூலில் காளிதாசர் 12 விதமான காளி உபாசனைகள் பற்றி குறிப்பிட்டுள்ளார். ஸ்கந்த புராணம் காளி, காத்யாயனி, சாந்தா, சாமுண்டா, முண்டமர்தினி, பத்ரகாளி, பத்ரா, துவரிதா, வைஷ்ணவி என்று 9 வடிவங்களில் காளி தேவியை வர்ணிக்கிறது. மூச்சு காற்றையே காளி உபாசனையாக புரிந்தால் காளியின் திருவருள் சடுதியில் சித்திக்கும். பஞ்சபூதங்களாலான நம் உடல் அழியும், ஆனால் நம் வாழ்வில் நாம் புரிந்த நற்செயல்களும் குணநலன்களும் அழியாது. நம் தாயார் சாதாரணமாக சாந்த முகத்துடன் இருந்தாலும் நாம் தவறு செய்யும் போது கோபம் கொண்டு முறைக்கிறாள். நாம் பயந்து இனி தவறு செய்ய மாட்டேன் என்று அம்மாவிடம் சொன்னால் அம்மா கோபம் தணிகிறாள். அதுபோல் இந்த உலோகத்திற்கே தாயான காளி நம்மை கோபிக்காமல் இருக்கும் வண்ணம் தவறிழைக்காத நற்குணங்களோடு அவள் தியானத்தில் ஈடுபட செய்ய அருள் பிரார்த்தனை செய்ய வேண்டும். சத்திரியரான விஸ்வாமித்திரர் வசிஷ்டருடன் ஏற்பட்ட மோதலில் தோல்வியுற்றார். ஒரு அந்தணனிடம் தான் தோற்றதை அவரால் ஏற்க முடியவில்லை. தானும் அந்தணனாக வேண்டும் என்று நான்முகனையும் விஷ்ணுவையும் நோக்கி தவம் இருந்தார். அவர்களால் அவரை அந்தணனாக்க இயலவில்லை. அதனால் பரமேஸ்வரனை குறித்து தவம் இருந்தார் விஸ்வாமித்திரர். ஈசன் அவர் முன் தோன்றி காளியின் ஏகாட்சர மந்திரத்தை ஜபம் செய்தால் அவர் கோரிக்கை நிறைவேறும் என்று கூறி மறைந்தார். அவரும் காளியின் ஏகாட்சர மந்திரத்தை உருவேற்ற அதனால் மனமகிழ்ந்த காளி பரமேஸ்வருடன் அவர் முன் பிரத்யக்ஷமாகி அவரை அந்தணராக்கினாள். எனவேதான் அவருக்கு சகல சாஸ்திர ஞானமும் கிட்டின. வசிஷ்டரே அவரை பிரம்ம ரிஷி என்று அழைத்ததன் பின்னணியில் காளி தேவியின் அருட்கடாட்சமே இருந்தது. சர்வமங்கள வித்யா என்று தக்ஷணகாளியின் திரிசதி ஸ்தோத்திரம் அழைக்கப்படுகிறது. இறந்தவனையும் உயிர்ப்பிக்கக்கூடிய சக்தி காளிகாதேவிக்கு மட்டுமே உண்டு. பிரச்சார்ணவம் எனும் நூலில் ஆதிகாளி, பத்ரகாளி, ஸ்மசானகாளி, காளகாளி, குஹ்யகாளி, காமகலாகாளி, தனகாளி, சித்திகாளி, சண்டிகாளி என 9 காளி தேவிகளின் பிரபாவங்களை பேசுகிறது. எந்த வேலையை செய்தாலும் வேலை முடிந்தவுடன் தான் தட்சிணை கிடைக்கும். ஆனால் இந்த தட்சிணகாளியை நினைத்தாலே தட்சிணை கிடைக்கும். அதனால்தான் அவள் தட்சிணகாளி என்றானாள் என்கிறது காமாக்கியா தந்திரம். காளி தேவியின் கிரம தீட்சைக்கு சாம்ராஜ்ய மேதா தீக்ஷா என்று பெயர். பகவான் ஸ்ரீமன் நாராயணன் யோக நித்திரையில் இருக்கும்போது தோன்றிய மது, கைடபர் எனும் அசுரர்களை வதைக்கும் பொருட்டு தாமரையில் பிறந்த பிரம்மன் எந்த தேவியை வழிபட்டு துதித்தாரோ அவளே மகாகாளி.
சும்ப நிசும்பர்களால் அனைத்தையும் இழந்த தேவர்கள் கங்கை கரையில் நீராட வந்தபோது அங்கு நீராட பார்வதி தேவியும் வந்தாள். அவள் தேவர்களை நோக்கி, இங்கு யாரை துதிக்க வந்தீர்கள் என்று கேட்டுக்கொண்டிருந்த போதே அவள் திரு உடலில் இருந்து ஒரு மங்கள வடிவினள் தோன்றினாள். அவளே இவர்கள் என்னை குறித்தே துதிக்கின்றனர் என்றும் கூறினாள். பார்வதியின் உடலில் இருந்து தோன்றியதால் அவள் கௌஷிகி என்று வணங்கப்பட்டாள். கௌஷிகி வெளியேறிய பின் பார்வதி கரிய நிறம் கொண்ட பத்ரகாளி ஆனாள். தேவர்கள் அப்போது துதித்த துதியை யார் பாராயணம் செய்தாலும் அவர்கள் துன்பங்கள் நீங்கி மங்கள வாழ்வு பெறுவர் என்பது நான்மறை தீர்ப்பாகும். அம்பிகையின் ரூப பேதங்களுக்கு ஏற்றவாறு பல சக்கரங்கள் எந்திரங்கள் இருந்த போதிலும் எப்படி ஸ்ரீசக்கரம் ஒன்றை வைத்தே எல்லா தேவதைகளையும் வழிபடலாம் என்ற விதிமுறை உள்ளதோ அதை போலவே தக்ஷண காளியினுடைய எந்திரத்தை வைத்துக்கொண்டே எல்லா காளி தேவியின் மந்திரங்களையும் பூஜிக்கலாம் என்று தந்திர சாஸ்திரங்கள் கூறுகின்றன. பவதாரிணி என ராமகிருஷ்ணர் விரும்பி அழைத்து வழிபட்டு பெயர் பெற்றது இந்த தக்ஷண காளியின் திருவருளால்தான். கொல்கத்தாவில் ராமகிருஷ்ணர் உபாசித்த கொல்கத்தா காளி, உஜ்ஜயினியில் காளிதாசன் வழிபட்ட மகாகாளி, ஹிமாச்சலத்தில் சிம்லா முதல் கல்கா வரை 9 காளி தேவிகள், இமயத்தில் அலகானந்தா நதிக்கரையில் ஹம்சமர்தினி, துவாரகா பீட அதி தேவதையான காளி, துல்ஜாப்பூர் பவானி எனும் காளி, மயிலை கோலவிழி காளி, மயிலை பச்சைப்பட்டு கோலவிழி காளி, பச்சை காளி, அபர்ணா காளி, தங்க காளி, அதிசய காளி, கைலாச அதிசய பார்வதி காளி, கேரள கொடுங்கலூரில் பகவதி காளி, திருமலை ராயன்பட்டினம் 1000 காளி, கோகர்ணத்தில் பத்ரகாளி, தில்லையிலே தில்லை காளி, காஞ்சியின் ஆதி பீடேஸ்வரி காளி, உறையூரில் வெக்காளி, தேரெழுந்தூரில் கம்பன் பூஜித்த கம்பன் மகாகாளி, சிறுவாச்சூரில் மதுரகாளி, சென்னை தம்புச்செட்டி தெருவில் சிவாஜி வழிபட்ட காளிகாம்பாள் காளி, சென்னை பழைய மாம்பலம் உமாபதி தெருவில் வங்ககாளி, கும்பகோணம் உடையாளூர் செல்வ மகாகாளி என எங்கெங்கும் காளி மாத ஆலயம் கொண்டு திருவருள் பாலித்து கொண்டிருக்கிறாள். காளி தேவியின் மந்திரம் முட்டாள்களை அறிவாளிகளாகவும் ஞானியாகவும் ஊமையை வாக்குள்ளவனாகவும் ஆக்கும். காளியின் உபாசனையில் உடலை வருத்தி கொள்ள வேண்டியதே இல்லை. முயற்சி புத்தி சுத்தி இல்லாமலே இத்தேவியின் அருள் பக்தர்களுக்கு அறம் பொருள் இன்பம் போன்றவற்றை அருளி முடிவில் வீடு எனும் மோட்சத்தையும் தரும். அரசனை தாசனாக்கும். அக்னிஸ்தம்பனம் ஜலஸ்தம்பனம் போன்ற சித்திகளை தரும். இத்தேவியின் பெயரை நினைத்தாலேயே யம பயம் விலகும். பக்தியுடன் காளியை உபாசிக்க பிறவிப்பிணி ஒழியும். பாரதத்தில் வங்காளம், ஆந்திரம், அஸ்ஸாம் போன்ற பிரதேசங்களிலும் தமிழ்நாட்டில் சில இடங்களிலும் காளி உபாசனை செய்யப்படுகிறது. தக்ஷிணா எனும் பதம் தெற்கு திசையையும் குறிக்கும். தெற்கு யமனின் திசை. அவன் காளி எனும் பெயரை கேட்டாலே காத தூரம் ஓடி சென்று விடுவானாம். தக்ஷிணா எனில் வல்லவள் என்றும் ஒரு பொருள் உண்டு. பக்தர்களுக்கு வரமளிப்பதில் மற்ற தெய்வங்களை விட வல்லவள் இவள். மோட்ச பிரதாயினி, பரபிரம்ம ஸ்வரூபிணி, தேஜஸ்வினி, பராசக்தி, திகம்பரி, சித் விலாசினி, சின்மயி, அறம் பொருள் விரும்பியதை நல்கும் தர்மம், மோட்சம் என்ற சதுர்வித புருஷார்த்தங்களையும் அருளும். பல சித்திதாயினி என போற்றி அவள் பதமலர்களை பணிவோம். கலியில் காளி தேவி சற்றென்று அருள்பவள். இந்த தேவியை உபாசனை செய்தால் இன்பம், துன்பம், அழகு, கோரம், அன்பு, வெறுப்பு, அறம், அதர்மம் என யாவுமே ஒன்றாகவே தெரியும். எருக்கம்பூ, வாழைப்பூ, அரளி, செந்நிற மலர்கள் ஆகியவற்றால் அஷ்டமி, நவமி, அமாவாசை, சிவராத்திரி, பரணி நட்சத்திரம் ஆகிய தினங்களில் அர்ச்சித்தால் வறுமை நீங்கி வளமான வாழ்வு பெருக தேடி வந்து அருள்வாள் தேவி. இவள் பூஜையில் நறுமணமிக்க சாம்பிராணி, குங்கிலியம் போன்ற தூபங்கள் கட்டாயம் இடம்பெற வேண்டும். இந்த காளியின் மந்திரத்தை நதிக்கரையோரம், கடற்கரையோரம், ஏரிக்கரையோரம், நல்ல நீர் தழும்பும் குளத்தின் கரையோரம், மயானம் போன்ற இடங்களில் ஜபிக்க வேண்டும். இவளை துதிப்பதால் அளவற்ற தைரியம், வாக்குவன்மை, நிகரற்ற செல்வம், தீர்க்க தரிசனம், முக்தி போன்றவை கிட்டும். வாக்கு மனங்களுக்கு எட்டாத சக்தி படைத்த பராசக்தியான காளியை வணங்குவோர் வாழ்வில் பலம் பல தந்தருளும் தேவியை வழிபடுவோம், பலனடைவோம். தீய குணம் கொண்டவர்கள், தீய செயல்களை புரிபவர்களுக்கு பயங்கரமானவள். வாயின் இரு ஓரங்களிலும் வளைந்து வெளிவந்து தூய வெண்மையாக ஒளிரும் இரு கூரிய பற்கள் கொண்டவள். அடிக்கடி வாயை திறந்து ஆனந்த சிரிப்பை உதிர்ப்பவள்.
வாயின் ஓரங்களில் இரத்தக் கசிவை உடையவள். தனது 4 கைகளிலும் கட்கம், முண்டம், அபய, வரத முத்திரைகளை தரித்தவள். பறக்க விரிந்து காற்றில் அலையும் கூந்தலை கொண்டவள். கழுத்தில் 51 முண்டங்கள் கோர்த்த மாலையை அணிந்திருப்பவள். வெளிவந்து அசைந்து கொண்டிருக்கும் நாக்கை படைத்தவள். கரங்களால் ஆன மேகலையை இடுப்பில் தரித்தவள். நம்மால் நினைத்துக்கூட பார்க்க முடியாத பேரழகி. சாதகனின் சகஸ்ரார கமலத்தில் பரமானந்த வடிவிலாக உறைபவள். மகா மங்கள வடிவினான காளிகா தேவியை எப்போதும் பூஜை செய்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், தெரிஞ்சுக்கட்டும். அடுத்த தலைப்பு தாரா. அடுத்த பதிவில் பார்ப்போம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.